ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து பூசணிக்காய் வச்சு ஒரு கேரளா ஸ்டைல் கறி தான் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நான் வந்து ஒரு குக்கரில் கொஞ்சம் பருப்பு போடுறேன். அதுக்கப்புறமா பூசணிக்காய் போடுறேன். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தண்ணி இது எல்லாமே ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். இது வந்து வேக வச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு அரப்பு பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் இங்கே கொஞ்சம் தேங்காய், குருமிளகு, அது மாதிரியே சோம்பு இதெல்லாமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெந்து வந்திருக்க பூசணிக்காயில் வந்து நமக்கு நான் வந்து ஜஸ்ட் இப்படியே கையில் வச்சு இப்படியே உடச்சி எடுத்துக்கிறேன். இதுலேயே வந்து நம்ம இந்த அரப்பை போட்டு நல்லா வேக வைக்கணும். இந்த அரப்பு போட்டதுக்கப்புறமா நான் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளைப்பொடியும் அது மாதிரி தேவையான உப்பும் போட்டு நல்லா திளைக்க வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வறுவல் பண்ணணும். அதுக்காக நான் ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, துவராம்பருப்பு, மிளகு, கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாமே போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். அதுக்கப்புறமா இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காயில் வந்து நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பூசணிக்காய் வந்து போடலாம். இந்த கறி வந்து நல்லா திளைக்கணும். தலை வந்ததுக்கப்புறமா நமக்கு தீ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கறி ரெடி. பாய்.